57 இஸ்ரேல் ஈரான் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நார்த் கொரியாவும் நான் உள்ள வரேன்னு வராங்க. இப்ப ஒரு பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா, யூகே போன்ற 3 நாடுகள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா சைனா, நார்த் கொரியா, ஈரானும் நிக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. இதுல புதுசா நீ என்ன சொல்ல போறன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா எல்லாத்துலயும் காட்டாத ஒரு ஆர்வத்தை இந்த போர்ல காட்டிட்டு வராங்க, அதுவும் ஈரான் மேல. நார்த்ராப் B2 ஸ்பிரிட், இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நார்த்ராப் B2 ஸ்பிரிட்ன்றது ஒரு 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த ரேடார்லயும் சிக்காம ஒரு கண்ட்ரிக்குள்ள சர்வைலன்ஸோ இல்ல ஒரு ஸ்டெல்த் பாம்பிங்கோ, ஈவன் இதனால நியூக்ளியர் வெப்பன்ஸ் கூட டிராப் பண்ண முடியும். சரி, இப்ப அது இவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கே, அதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் $2.13 பில்லியன். மொத்தம் 21 ரெடி பண்ணியிருக்காங்க 1988 இருந்து 2000 வரைக்கும். அதாவது இன்னைக்கு மதிப்புல தோராயமா ஒவ்வொன்றும் 2000 இருந்து 3000 கோடி. சரி, ஓகே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவங்க ஏன் அதை ஈரான்குள்ள கொண்டு வர்றாங்க? அதாவது ஃபோட்டோ நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி தான் அவங்களோட ஹார்ட்டா கன்சிடர் பண்ற ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இதுல அவங்க பல வருஷமா நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு சாதாரண நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி தானே. இது அடிக்கிறதுக்கு எதுக்கு இஸ்ரேல் போய் அமெரிக்காட்ட ஹெல்ப் கேட்கணும்? இதை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கணும்? இதுக்கு எதுக்கு 3000 கோடி ரூபா ஏர்கிராஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தான் ஆல்ரெடி அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்களே, அவங்களே அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் வச்சிருக்காங்க. ஆனா இஸ்ரேல்கிட்ட அவ்வளோ எஃபிஷியன்டான ஒரு மிசைல் சிஸ்டம் கிடையாது. ஏன்னு பார்ப்போம். இப்ப ஈரான்கிட்ட அந்த நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி எங்க இருக்குன்னா, ஒரு மலையை குறைஞ்ச அந்த மலைக்குள்ள கிலோமீட்டர் கணக்கா போய் ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 அடி ஆழத்துல இருக்கு. சரி, ஏன் இஸ்ரேலால அடிக்க முடியல? இஸ்ரேல் வச்சிருக்காங்க, ஆனா BLU-109, GBU-28 இந்த 2 மிசைல் சிஸ்டம் தான் இஸ்ரேல் வச்சிருக்காங்க. இதுல BLU-109ன்றது வெறும் 6 இருந்து 12 அடி ஆழமே போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைல். இதுவே GBU-28 இது 16 அடியிலிருந்து 20 அடி மட்டுமே போய் தாக்கக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம். ஒவ்வொரு GBU-57ம் 13,600 கிலோ, 13.6 டன்ஸ். இந்த மிசைல் 200 அடி ஆழம் வரை போய் இம்பாக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிசைல். அந்த நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை அழிச்சிட முடியுமான்னு கேட்டா முடியாது. பல தடவை அந்த GBU மிசைல் போட்டா மட்டும்தான் அந்த நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை உடைக்க முடியும். ஆல்ரெடி அவங்க சிவிலியன்ஸ் இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மேல அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்றனால இஸ்ரேல் மேல கோபமா இருப்பாங்க. இதுல அடுத்து இந்த ஃபோட்டோ நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டியும் அடிச்சாங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல இந்தியாவோட பங்கு என்னன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். Till then, bye bye.